பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கோடான கோடி தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள் ஓயாமல் தூயர் 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 என்று ஆராதிக்கிற தூதிகள் நடுவிலே வாசமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், உம்மை கனப்படுத்தும்படியாய், உம்மிலே அன்பை ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாய் எங்களுக்கு நீ செய்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் பாடும்போதே பரவசம் உண்டாகட்டும் ஆண்டவரே, செபிக்கும் போது எங்கள் ஜெபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவரே. சோதரகத்தாவை சாட்சி பகரும் போது கர்த்தர் மகிமைப்படுவீராக. வசனங்களை தியானிக்கும் போது ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரிய அனல் மூலட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. நேரலையிலும் ஆண்டவரே நேரடியாகவும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆண்டவருடைய அபிஷேகம் ஆண்டவரை கட்டளையிடப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே உண்மையான அந்த பயபக்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. அன்றைக்கு 1ஆம் நூற்றாண்டு திருச்சபையிலே காணப்பட்ட அதே எழுச்சி இந்த நாளிலே கட்டளையிடப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனை முழு பாகத்தை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய நடத்துதல்கள் ஆச்சரியமானவைகள். அவர் யோசனையில் பெரியவர், செயலிலே வல்லவராயிருக்கிறார். தோத்திரம் ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம் என்கிற பாடலை பாடப்போகிறோம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக சொந்த ஜனங்களை நடத்தினாரே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈனை எரிகோ வீழ்ந்ததுவே. இஸ்ரவேலின் துதிகளாலே ஈனை எரிகோ வீழ்ந்ததுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். 7 மடங்கு எரி நெருப்பில் இழைத்தம் தாசருடன் நடந்தார். 7 மடங்கு எரி நெருப்பில் எடுத்தம் தாசருடன் நடந்தார். தானியேலை சிங்க கெபியில் தூதன் துணையாய் காத்தனரே. தானியேலை சிங்க கெபியில் தூதன் துணையாய் காத்தனரே. ஆச்சரியமே
அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் பனிமலை நிறுத்தினாரே, பக்தர்களை அக்கம்பாக்கினாரே. பனிமழை நிறுத்தினாரே, பக்தர்களை அக்கம்பாக்கினாரே. யோசுவாவின் வார்த்தையாரே ஏகும் சூரியன் நின்றதுவே. யோசுவாவின் வார்த்தையாரே ஏகும் சூரியன் நின்றதுவே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் மதிலை தாண்டி சிறைக்குள் பாயும் பாபேலன் தேவனிடம் அடைந்தார். மதிலை தாண்டி சிறைக்குள் பாயும் பாபேலன் தேவனிடம் அடைந்தார். வீழ்த்தினாரே கோலியாத்தை, வீரன் தாவீது கல்லெறிந்தே. வீழ்த்தினாரே கோலியாத்தை, வீரன் தாவீது கல்லெறிந்தே. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆண்டவர் அன்று மாத்திரம் அற்புதம் செய்யவில்லை, அவர் இன்றும் அற்புதம் செய்கிற வல்லவராயிருக்கிறார். நீங்கள் நான் விசுவாசத்தோடு நாம் சேவிக்கிற தேவனை நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்கள் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை கட்டளையிட போதுமானவராயிருக்கிறார். நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. நம்ம பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே. தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள். ஆதிபக்தரிடம் ஓ ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே வானம் பூமி இதனில் மகிமையோடு இலங்கும் உன்னத நாமமே என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே,
வாழ்வளிக்கும் நாமம், பாவம் போக்கும் நாமம், தூய வாழ்வளிக்கும் நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், நித்திய ஜீவன் அருளும் ஈடில்லாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதரில் மகிமையோடு இருக்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதரில் மகிமையோடு இருக்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 தேனெடுத்த நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், தேனெடுத்த நாமம், கடும் நோய் அகற்றும் நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத நாமம், இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதரில் மகிமையோடு இருக்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதரில் மகிமையோடு இருக்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 சாவில் வென்ற நாமம், பாவ சாபம் போக்கும் நாமம், சாவை வென்ற நாமம், பாவ சாபம் போக்கும் நாமம், சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே, சர்வ வல்ல நாமம், இயேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, இயேசுவின் நாமமே, கிறிஸ்தேசுவின் நாமமே, வானம் பூமிதரில் மகிமையோடு இருக்கும் உன்னத நாமமே, வானம் பூமிதரில் மகிமையோடு இருக்கும் உன்னத நாமமே. அல்லேலூயா, 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 நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஜெபத்துக்குண்டான பதில்களாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வேன், நேற்றைய ஜெபம் இன்றைய வாழ்க்கை, இன்றைய ஜெபம் நாளைய வாழ்க்கை. இந்த நாளிலையும் கூட நம்ம நன்றியோடு கூட நம்ம ஆண்டவருக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம், ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். ஜெபம் கேட்டீர் ஐயா, ஜெயம் தந்தீர் ஐயா, தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே என்று சொல்லி நம் ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி
உற்சாகமாய் இந்த பாடலுடைய வரிகளை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்தினீரே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. கரம் பிடித்தீரையா, கண்ணீரை கண்டீரையா, கரம் பிடித்தீரையா, விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. விண்ணப்பம் கேட்டீரையா, விடுதலை தந்தீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நீதானையா இதுவரை உதவினீரே, நீதானையா இதுவரை உதவினீரே. நீதானையா, என்னையும் கண்டீரையா. நீதானையா, என்னையும் கண்டீரையா. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. என்றும் என்றும் வல்லவரே, என்றும் என்றும் வல்லவரே. உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே, உறுதியாய் பற்றி கொண்டே உம்மையை நம்பி உள்ளே. பூரண சமாதானமே போதுமே உம் கிருபையே. பூரண சமாதானமே போதுமே உம் கிருபையே. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்ற பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, என்றும் என்றும்
ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே எனக்கு சுகமில்லையே, எனக்கு பலன் இல்லையே என்கிற ஒரு ஏக்கமும் பெருமூச்சும் நமக்குள்ளே காணப்படலாம். ஆனால் அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாக்கி சொல்லுவோம். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு, பலனுண்டு, ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசமுண்டு, பாசமுண்டு, இரக்கமுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. அடைக்கலமே, அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. அடைக்கலமே, அதிசயமே அண்டி வந்தே உம் பாதமே. எல்லாம் சேர்ந்து நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் என் நேரமே. சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும் இந்நேரத்தில். உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறே உம்மைத்தானே ஓ ஹல்லேலூயா. என் இயேசுவே. உயர்த்துகிறோ ஆமென். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. யெகோவா ஷாலோம், அல்லேலூயா.
யெகோவா நீசியே அல்லேலூயா யெகோவா ஷாலோம் அல்லேலூயா யெகோவா நீசியே அல்லேலூயா யெகோவா ஈரே அல்லேலூயா பரிசுத்த பிதாவே அல்லேலூயா யெகோவா ஈரே அல்லேலூயா பரிசுத்த பிதாவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்வோமா, நீர் சாரோனின் ரோஜா, நீர் பள்ளத்தாக்கின் லீலி. ஆண்டவரே, எனக்கு மிகவும் பிரியமானவர், எனக்கு மிகவும் அருமையானவர், உம்மை நான் ஆராதிக்கிறேன். சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா லீலி புஷ்பமே அல்லேலூயா சாரோனின் ரோஜாவே அல்லேலூயா லீலி புஷ்பமே அல்லேலூயா அழகில் சிறந்தவரே அல்லேலூயா இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா அழகில் சிறந்தவரே இயேசு கிறிஸ்துவே அல்லேலூயா 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 அல்லேலூயா. கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துணிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். துணிந்து தூக்கினீரே. அல்லேலூயா. ஆண்டவரை பார்ச்சலும் எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கிறீர். எனது விளக்கை எரிய செய்தி இரவை பகலாக்கிறீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் சேர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன்,
ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீதானையா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீதான் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். புகழ்ந்து பாடிடுவே Lord Jesus, amen அப்பா. உம்மை உயர்த்திடுவே உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். நேற்றுக்கு இருந்த அநேகர் இந்த நாளிலே இல்லை. அநேகர் மறித்து மண்ணோடு போய்விட்டார்கள். அநேகர் பலவீனமாய் சுகவீனமாய் படுத்த படுக்கையாக இருக்கிறார்கள். சிலர் விசுவாசத்தை விட்டே விலகி போய்விட்டார்கள். ஆனால் நீங்களும் நானும் இந்த கிருபையாய் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் நல்லவர்கள் அல்ல, பெரிய பரிசுத்தவான்கள் அல்ல, பெரிய பக்திமான்கள் அல்ல. நம்முடைய புண்ணியத்தின்படி அவர் நம்மை ரட்சியாமல் நம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி அவர் நம்மை ரட்சித்திருக்கிறாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை நான் உயர்த்திடுவேன் உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். புகழ்ந்து பாடிடுவேன். உம்மை நான் உயர்த்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன்.
தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள்லையும் கூட இப்படிப்பட்டதான சிறையிருப்புக்கு மத்தியிலும் ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற இந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உண்மையே நாங்கள் புகழ்ந்து போற்றி பாடுவோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கையோடு கூட இந்த பாடல் வரிகளை பாடியிருக்கிறோமே. தெய்வமே, எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நேசிக்க உண்மையே தொழுது கொள்ள தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தருவீரான் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தீர். இந்த நேரத்திலே கூட ஆண்டவர் எங்களுடைய சுவாச குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ கர்த்தர் கூட பலவீனங்களை பலனாய் மாற்றுவீராக, அவர்களை சுகப்படுத்துவீராக, அவர்களை தேர்தல் அடைய செய்வீராக ராஜா. ஆண்டவரே, மீண்டும் ஜீவனை கொடுத்து ஆண்டவரே துதிக்கும் துதியை அவர்களோட வாயில நீ வைப்பீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. பொருளாதாரத்தின் நெருக்கத்தில் இருக்கிறதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவரே யெகோவா ஈரே தேவைகளை சந்திப்பீராக ராஜா. அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஜெபிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுவீராக. வார்த்தையானது எங்களை ஆண்டவரை இன்னும் தெளிவுபடுத்தட்டும், எங்களுக்குள்ள விசுவாசத்தை பெருக பண்ணட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை அடையாளங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவீராக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் அன்பின் பிதாவே. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பயணம் என்கிறதான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வாகன பிரியராக இருந்தீங்க அப்படி சொன்னால், பைக்கோ காரோ ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னால், ரோட் ட்ரிப் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரோட் ட்ரிப் அப்படின்னு சொல்லுகிறதான இந்த விஷயம் வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் வண்டி எடுத்துகிட்டு நெடுதூரம் பயணம் போகணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்கும். சிலருக்கு வண்டியில் ஏறினோடனே தூங்கிடுவாங்க. ஆனால் சிலர் போகிற வழி ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த ரோட் ட்ரிப்போடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரோட் ட்ரிப் என்ன கொடுக்கும் அப்படி சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நம்ம போகிற பாதையில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம், நிறைய சீனரிஸை பார்க்கலாம். அந்த புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை இந்த ரோட் ட்ரிப் என்ன செய்யும் அப்படி சொன்னால் நமக்கு கொடுக்கும். அதனால தான் ரோட் ட்ரிப்ஸ் அதிகமாக போகணுன்னு நினைப்பாங்க. எனக்கும் ரோட் ட்ரிப் போகிறது ரொம்ப பிடிக்கும். அந்த ரோட் ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஒரு ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னால் சில காரியங்களை நம்ம கவனிக்கணும். என்ன என்று சொன்னால், முதலாவது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் செய்யணும். டெஸ்டினேஷன், நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துட்டோம் அப்படி சொன்னால் அந்த இடத்துக்கு நம்ம எளிமையாக சென்றடையலாம். ரெண்டாவது, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழியை நம்ம என்ன செஞ்சுருக்கணும் அப்படி சொன்னால் தெரிஞ்சு வச்சுருக்கணும். எந்த வழியை எடுத்து போக போகிறோம், ஹைவேல போக போகிறோமா இல்லை கிராமத்து வழியாக போக போகிறோமா, எப்படி நம்ம போக போகிறோம், வழி நமக்கு தெரியுமா, வழி நமக்கு தெரியாதா, யாருக்கு வழி தெரியுமோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறோமா, இல்லை மேப் மாதிரி ஏதாவது வச்சுட்டு நம்ம போகிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும். அடுத்து எங்கே நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம், எங்கே நம்ம தங்க போகிறோம், இந்த காரியத்தை நம்ம யோசிக்கணும். இது பிளானிங். அடுத்து சேஃப்டி சைடில் பார்த்தோம் அப்படி சொன்னால், ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்னா பைக்கில் போகிறதா இருந்தால் ஹெல்மெட் நம்ம மெயினாக வச்சுக்கணும். அடுத்து ஜாக்கெட் போட்டுக்கணும், க்ளவுஸ் போட்டுக்கணும். அப்படி உண்டான சேஃப்டி அண்ட் மெஷர்ஸை நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னால் எடுக்கணும். அதே போல் கடைசியாக ஆயத்தம் என்கிறதான காரியம் அப்படி சொன்னால் வண்டியோடைய கண்டிஷன் கரெக்டாக இருக்கணும். அப்போ வண்டியை சர்வீஸ் விடணும், வண்டியோட இன்ஜின் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நம்ம போகிற பிரயாணத்துக்கு வண்டி தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படி சொன்னால் கவனிக்கணும். இது எல்லாம் என்ன செய்யும் அப்படி சொன்னால் நம்ம போகிற பிரயாணத்தை சுமூகமாக போகிறதுக்கு உண்டான ஒரு வழியை அது என்ன செய்யும் அப்படி சொன்னால் அந்த ஆயத்த தன்மையை நமக்கு இது பண்ணும். நான் ஒரு முறை ஒரு ரோட் ட்ரிப் போனேன். இந்த ரோட் ட்ரிப் போகும்போது என்ன ஆச்சு அப்படி சொன்னால், போயிட்டேன் மலைப்பகுதி மூணார் சைடு பைக்கில் தான் போனேன். போயிட்டு என்ன ஆச்சு அப்படி சொன்னால் திடீர்னு வண்டி ரிட்டர்ன் ஆகும்போது பஞ்சர் ஆயிடுச்சு. அது சாயங்காலம் டைமாக இருந்துச்சு. ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். ஏன்னா போகிற வழியிலே தேனி பக்கத்துலேயே ஒருத்தவங்க சொன்னாங்க டயரில் காற்று இல்லைன்னு. நான் காற்று அடிச்சுட்டு பொறுப்பாக போனேன், செக் பண்ணலை டயரை. ஆனால் டயர் பஞ்சராக இருந்துச்சு. அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அதனால் அடுத்த தடவை நான் ரோட் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொன்னால் முதலாவதாக இந்த டயரை தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நான் கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பட்டதுனால இப்போ எதை பார்க்குறேனோ இல்லையோ டயர் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் நான் போவேன். இப்படி நம்ம ரோட் ட்ரிப் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்.
இந்த ரோட் ட்ரிப் வந்து எப்படி சுமூகமாக இருக்கும்? வேதாகமத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போனாங்க. அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி சொன்னால் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். ஓகே, ஜாக்கெட் போட்டாச்சு, ஹெல்மெட் போட்டுட்டு பயணத்துக்கு போகலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் நான் சொன்னது போல் ஒரு பயணத்தை குறித்து நான் இந்த நாளில் உங்களோட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. நான் சொன்னேன், ஒரு பயணத்தை குறித்து நான் பேச போகிறேன் என்று சொல்லியிருந்தேன். இஸ்ரேல் ஜனங்களுடைய பயணத்தை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தேன். இந்த ரோட் ட்ரிப் என்கிறதான இந்த காரியத்தை எடுத்துக்கணும் அப்படி சொன்னால் இது 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். இந்த 3 பகுதி என்ன என்று சொன்னால், முதலாவது நாம் எங்கே செல்ல வேண்டும் என்கிறதான ஒரு திட்டம் என்கிறதான ஒரு பிளானிங். நம்ம இந்த இடத்துக்கு தான் போகிறோம் என்கிறதான அந்த தீர்மானம், இதை வந்து பிளானிங் ஸ்டேஜ். ரெண்டாவது அந்த பயணம், அந்த இடத்திற்கு போக நம்ம எடுக்கிறதான அந்த முயற்சி. நம்ம காரில் போனால் கார் பயணம், வண்டியில் போனால் வண்டி பயணம், பஸ்ஸில் போனால் பஸ் பயணம், இந்த பயணம். மூன்றாவதாக நாம் சென்றடைகிறதான அந்த இடம், டெஸ்டினேஷன். இந்த 3 காரியங்களை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பிளானிங் என்ன பண்ணுகிறதான அந்த காரியம் வந்து அநேக நேரத்தில் நம்மளுக்கு வாக்கு தத்தங்களாக ஆண்டவர் தருகிறார். கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர்கள் கானான் தேசத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறதான ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொன்னார். அடுத்து இந்த பயணமானது நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எப்படி எகிப்திலேருந்து கிளம்பினாங்க, எப்படி அந்த கர்த்தர் அந்த பாதையில் கர்த்தர் அவர்களை வழி நடத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்து கடைசியாக அந்த கடைசி பகுதி ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அது வந்து டெஸ்டினேஷன், அந்த கானான் தேசத்திலே அவர்கள் பிரவேசித்ததான அந்த தருணம், அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்ததான அந்த தருணம். இந்த ரோட் ட்ரிப்பில் திட்டமிடுறது ரொம்ப ஈஸி. எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையாக சொல்லிடலாம். இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிவிடலாம். ஆனால் முக்கியமாக இந்த பயணம் என்கிறதான இந்த நடு ஸ்டேஜ் தான் வந்து அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், இந்த பயணம் நல்ல ஒரு முன்னாடி இருந்ததான நாட்களில் ரோடில் வந்து இந்த 2 ட்ராக் ரோடு தான் இருக்கும். அதில் வந்து ப்ராப்ளம் என்னென்னா, ஓவர்டேக் பண்ணும்போது நிறையா விபத்துக்கள் நடக்கும், மெதுவாக செல்கிறதான ஒரு நிலை இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் நமக்கு 4 ways 6 waysலாம் இருக்கிறது. அதனால் அந்த ஓவர்டேக் பண்ணுற பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக, எளிமையாக, வேகமாக நம்ம குறித்த இடத்திற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படி சொன்னால் சென்றடையலாம். ஆனால் இந்த பகுதியில் இந்த பயணமானது இவர்களுக்கு மிகவும் கடினமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதை வேதாகமும் வில்டர்னஸ் என்று ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நடத்துகிறாரு ஜனங்களை. இந்த ஜனங்கள் வந்து கானான் தேசத்திற்கு போக வேண்டும். இவர்களை நடத்துகிறது யார் என்று சொன்னால் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் நடத்தினா எல்லாம் எளிமையாக என்ன செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் முடிந்திருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் கூட இருந்தால் எல்லா காரியத்தையும் செய்ய நமக்கு பலன் இருக்கிறது. எல்லா காரியத்தையும் எளிமையாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் செய்ய முடியும். ஆனால் ஏன் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு 20 நாளில் போக வேண்டியதான ஒரு இடத்திற்கு 40 வருஷம் அவர்கள் சுற்றினார்கள், இல்லை 40 வருஷம் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அநேகருக்குள்ள அந்த கேள்வி இருக்கும். ஆமாம், ஆண்டவர் உண்மையாகவே ஆச்சரியமாக அவர்களை வழிநடத்தினார். ஆனால் அவர்கள் சென்றடைய வேண்டியதான டெஸ்டினேஷனை அவர்கள் எளிமையாக போயிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர்களை அப்படி நடத்தவில்லை. அநேக வருடங்கள் அவர்கள் சுற்றினதான ஒரு நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன் இந்த பில்டர்னஸில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அலோவ் பண்ணினார் என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். எப்பயுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் நடத்துகிறதான விதங்கள் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம எப்பயுமே என்ன செய்வோம் அப்படி சொன்னால், நம்ம மித்தவர்களை வைத்து தான் நம்மளை கம்பேர் பண்ணி பார்ப்போம். நமக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பாரு,
ஆனால் நம்ம சொல்லுகிறதான காரியம் என்ன என்று சொன்னால், அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க நிம்மதியாக இருக்காங்களே, அவங்க எல்லா விதமான சந்தோஷத்தோடு இருக்கிறாங்களே. இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய பெரிய பிரச்சனை என்ன என்று சொன்னால், எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள், ஆனால் எகிப்துக்காரங்களை வைத்தே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் தங்களை கம்பேர் பண்ணி கொண்டு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். வனாந்திரத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 66 அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மனுஷரே எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த வசனம் சொல்கிறது, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம், முடிவில் ஒரு செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் எங்களை கொண்டு வந்து விட்டார். இந்த வனாந்திரம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த வனாந்திரத்தில் தான் கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு தங்கத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த தங்கமானது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் அது ஒரு மெட்டீரியல். ஆனால் இந்த கோல்ட் ஸ்மித் என்கிறதான இந்த நபர் என்ன செய்வார் என்று சொன்னால், இந்த தங்கத்தை அழகான ரொம்ப ப்ரெஷியஸான ஒரு மெட்டீரியலாக அவர் என்ன செய்வார் என்று சொன்னால் அதை உருமாற்றுவார். அதுக்கு தேவையான அளவு தீயில அதை போட வேண்டும், அதை பாலிஷ் பண்ண வேண்டும். இப்போ அப்படி பண்ணி முடிக்கும் போது இந்த தங்கம் என்ன செய்யும் அப்படி சொன்னால், இந்த கோல்ட் ஸ்மித்தை பிரதிபலிக்கிறதான ஒரு காரியமாக அது மாறும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய ஜனங்களை இந்த வனாந்திரத்தில் வைத்து அவர்களை ட்ரெயின் பண்ணுகிறார் என்று சொல்லலாம். நிறைய நேரத்தில் நம்ம கானானுக்குள்ளே போக வேண்டும் என்கிறதான ஆசை இந்த ஜனங்களுக்கு இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த கானானுக்குள்ளே அவர்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வனாந்திரம் என்கிறதான அந்த பாதையை அவர்கள் கடந்து செல்ல வேண்டியதாய் அவர்களுக்கு இருந்தது. நம்மளுடைய பகுதிக்கு நம்ம வரலாம். உபாகமம் 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த 40 வருஷம் உன்னை நடத்தி வந்த வழி என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த வசனத்தில் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நம்ம வனாந்திரத்தில் எப்படி சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக நாம் தாழ்த்த வேண்டும். நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மளை சிறுமைப்படுத்தி என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. சிறுமைப்படுத்தி என்று சொன்னால் டு ஹம்பிள் அவர் ஹார்ட் என்கிறதான இந்த பதம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நிறைய நேரத்தில் ஹம்பிள் அப்படின்னு சொன்னால் ஹியூமிலியேஷன், அவமானப்படுத்துறது என்கிறதான ஒரு காரியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படும். ஆனால் இந்த பகுதியில் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன என்று சொன்னால், டு ஹம்பிள் யுவர் செல்ஃப் என்று சொன்னால் உன்னை தாழ்த்தி, உன் இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவருடைய வழிகளுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு நிலை. அப்போ நம்ம வாசிக்கலாம் 3வது மற்றும் 4வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார். அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், பசியை கொடுத்து கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கிறதான காரியத்தை கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு புரிய வைத்தார். அல்லேலூயா. வனாந்திரத்தில் முதலாவது நடக்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், நம்ம எதிர்பார்க்கிறதான ஒரு விஷயமும் அங்கே நடக்காது. நம்ம எதிர்பார்க்கிற ஒரு விஷயமும் அங்கே கிடைக்காது. நம்ம வெளியில் இருக்கும்போது நம்ம என்னென்னலாம் நினச்சாலும் வாங்கி சாப்பிட்றலாம். ரீசெண்டாக இந்த ஊரடங்கு போட்டிருக்கும் போது திடீர்னு அப்போ தான் பர்கர் சாப்பிடணும் போல் இருக்கும், அப்போ தான் பீஸா சாப்பிடணும் போல் இருக்கும். அப்போ எதுவுமே வெளியவே போக முடியாத ஒரு நிலை. வனாந்திரம் அப்படிப்பட்டதான ஒரு இடம். வனாந்திரத்தில் நம்ம நினைத்தது எதுவுமே கிடைக்காத ஒரு நிலை. தண்ணீர் கூட அவர்களுக்கு கசப்பான ஒரு தண்ணீர் தான் இருந்தது என்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்திற்கு கர்த்தர் வழி நடத்தி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் புரிய வைத்தார். என்ன என்று சொன்னால், வனாந்திரத்தில் பசிக்கிறதான அந்த வேளையில் கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைத்தார். என்ன என்று சொன்னால், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினால
அவன் பிழைக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம சூழ்நிலைகளை பார்க்கிறோம். நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காத போது நம்ம சோர்ந்து போகிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் போல நம்ம வேதனைப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு வில்டர்னஸ், அந்த வனாந்திர போன ஒரு சூழ்நிலை வரும்போது, நம்ம எதிர்பார்த்ததான காரியங்கள் கிடைக்காத போது நம்ம நொந்து போகிற நேரத்தில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினால் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் பிழைக்கிறோம். முதலாவது நான் சொன்னேன், தங்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். டு ஹம்பிள் அவர் செல்ஃப். நம்மை தாழ்மைப்படுத்தினோம் என்று சொன்னால், நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஹம்பிள் பண்ணோம் அப்படி சொன்னால், இந்த வனாந்தரத்தை என்ன செய்ய முடியும் அப்படி சொன்னால் சர்வை பண்ண முடியும். இந்த இடத்துல அவர்களுக்கு இன்னும் ஒரு காரியம் புரிந்திருக்கும். என்ன என்று சொன்னால், இவர்களுடைய அதாவது இவர்கள் நினைத்த உடனே எதையும் செய்ய முடியாத நிலையில் இவர்கள் இருந்ததுனால, தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிறதான ஒரு நிலைக்குள்ளே இந்த ஜனங்கள் வந்தாங்க. இவங்களுக்கு இவங்க பெரியவர்களாக இருந்திருக்கலாம். எகிப்தில் இவர்கள் அந்த அடிமைகளுக்கும் தலைவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் வனாந்திரத்தில் இவர்கள் என்ன நினைத்தாலும் செய்ய முடியாத ஒரு நிலை இருந்தது. எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை அவர்கள் சார்ந்து இருக்கிறதான ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறதான ஒரு நிலைக்குள்ளே கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் கொண்டு வந்தார். ஏன் என்று சொன்னால், நம்ம நிறைய நேரத்தில் நம்ம சில காரியங்களை செய்து விட்டு நம்ம சொல்லுவோம், இது நான் செஞ்சேன், இது என்னால் வந்தது, நான் இதை செய்தேன் என்று சொல்லுவதில் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அது தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், ஒருவர் தன்னை தாழ்த்தினால் என்னால் எதுவும் முடியாது, கர்த்தரால் மட்டும்தான் முடியும் என்கிறதான காரியத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. அப்போ முதலாவதாக இந்த வனாந்தரத்தை நாம் தாண்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்மை நாம் தாழ்த்தி, கர்த்தரால் தான் எல்லாம் முடியும், என்னால் எதுவுமே முடியாது, ஏன்னா நான் நினைச்ச காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்தபடி இல்லை என்று சொன்னாலும், கர்த்தர் நினைத்தால் அவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய முடியும் என்கிறதான அந்த நம்பிக்கையோடு நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால் செயல்படுவோம். சரி, அந்த 2வது வசனத்தை நாம் திருப்பி வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும். இங்கே 2வதாக ஒரு காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் உன்னை சோதித்து அப்படின்னா டு டெஸ்ட் அவர் கேரக்டர். அவர் நம்மளை சோதிக்க விரும்புகிறார். ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நாம் என்ன செய்வோம் என்கிறதான காரியத்தை கர்த்தர் அறிய விரும்புகிறார். சோதிக்கிறதுனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், நம்ம சோதிக்கப்படும் போது நம்மளை ப்ரெஷரான ஒரு காரியம் பில்ட் ஆகும்போது நம்மளுடைய உண்மைத்தன்மை என்ன செய்யும் அப்படி சொன்னால் வெளியே வரும். நம்ம ரொம்ப எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி நம்மளால் நடிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் காரியங்கள் நம்மளை அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்மளுடைய சுயம் என்ன செய்யும் அப்படி சொன்னால் வெளியே வரும். இப்போ இந்த வனாந்தரத்தில் நடக்கிறதான 2வது காரியம் என்ன என்று சொன்னால், சுயம் வெளியே வரத்தக்கதான அளவிற்கு அங்கே பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கும். அவர்கள் முதல்ல நான் சொன்னேன், அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஒவ்வொரு சிச்சுவேஷனாக நம்ம பார்க்கும்போது இந்த ஜனங்கள் முறுமுறுத்ததை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி சொன்னால், இந்த ப்ரெஷரை அவங்களால என்ன செய்ய முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. அவங்க முறுமுறுத்தது எப்படி முறுமுறுத்தாங்க அப்படி சொன்னால், நாங்கள் எகிப்தில் கூட நல்லா இருந்தோம். ஏன்னா எகிப்தில் இவங்க எப்படி இருந்தாங்க அப்படி சொன்னால், ஒரு அடிமையாக இருந்தாங்க, அவங்க ஒரு அடிமையாக நடத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் அது கூட பெட்டராக இருந்தது என்ற அளவுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் முணங்கினாங்க. அப்போ 2வது காரியம் என்னன்னு சொன்னால், நம்மை சோதித்து 5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்ளுவாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். கர்த்தர் எப்படி சோதிக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளையை ஒரு தகப்பன் சோதிக்கிறது போல கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சோதிக்கிறார். இந்த சோதிக்கும் போது என்ன நடக்கும் அப்படி சொன்னால்,
ஒன்று இந்த இஸ்ரேல் ஜனங்கள் செய்த மாதிரி முறுமுறுக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் சிலர் என்ன செய்வாங்க அப்படி சொன்னால், இந்த சோதனையான நேரத்தில், வேதனையான இந்த தருணத்தில் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளத்தில் இருந்து ஒரு பெரிய சமாதானமான ஒரு காரியம் என்னென்று சொன்னால் வெளியே வரும். இஃப் யூ ஸ்டார்ட் ப்ரைசிங் காட், பீஸ் வில் கம் அவுட். சமாதானம் உங்களுடைய உள்ளத்தில் இருந்து என்ன செய்யும் அப்படி சொன்னால் வெளியே வரும். எப்போ என்று சொன்னால், சோதனையான நேரத்தில் கர்த்தருடைய காரியத்தை நாம் அறிந்து, கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நன்மைக்காக இதை செய்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து நாம் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய உள்ளத்தில் சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். சரி, முதலாவது நான் சொன்னேன், we should humble ourselves, நம்மளை தாழ்மைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது, கர்த்தர் செய்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், இந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு பையனை சோதிக்கிறது போல கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த சோதனையை சகித்து கொண்டு நாம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராகிறார். திருப்பி அந்த 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்னென்று சொன்னால், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. முதலாவதாக நம்மை தாழ்த்த வேண்டும். ரெண்டாவது, நம்மளை கர்த்தர் சோதிக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அறிய விரும்புகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோடு நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய கற்பனையை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம உள்ளத்தில் தோன்றுகிறதான சில காரியத்தில் ஒன்று என்ன என்று சொன்னால், நாம் வளர்க்கப்பட்ட விதம். நிறைய நேரத்தில் நமக்கு கோபம் வரும், ஆனால் நம்ம அதை வெளிக்காட்ட மாட்டோம். ஏன்னா நம்ம வீட்டில் அப்படி நம்மளே வளர்த்துருப்பாங்க, நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது என்று சொல்லி. அந்த வளர்த்த விதம் என்ன செய்யும் அப்படி சொன்னால், நம்மளை ரொம்ப பேசாதபடி நம்மளை என்ன செய்யும் அப்படி சொன்னால் தடுக்கும். இந்த காரியம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதை அறிய விரும்புகிறார் என்று சொன்னால், நம்ம படித்ததான கற்பனைகள், ஆண்டவர் சொன்னதான எல்லா லாஸும் இந்த ஜனங்களுக்கு தெரிந்திருந்தது. கர்த்தர் அதை செக் பண்ண விரும்பினார். ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தருடைய கற்பனைகள் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு கீழ்ப்படிதல் என்ன செய்யும் என்று சொன்னால் தானாக வந்திருக்கும். இந்த ஜனங்களுக்கு அது இருக்கிறதா என்று சொல்லி அவர் பார்க்க என்ன செய்தார் என்று சொன்னால் விரும்பினார். இப்போ உங்களை பார்த்து நான் கேட்க விரும்புகிறதான கேள்வி என்ன என்று சொன்னால், வனாந்திரத்தில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் வரும்போது நீங்கள் உள்ளத்தில் என்ன நினைப்பீர்கள்? எபிரேயர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? சிற்சைகளை சகிக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். சிற்சையை சகிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். நான் சொன்னேன், இருதயத்தில் கற்பனைகள் இருந்தது என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் என்ன செய்திருப்பார்கள், இருந்திருப்பாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோமோ அதன்படி தான் நம்மளுடைய காரியங்கள் வெளிப்படும் என்று சொல்லி நமக்கு தெரியும். அதே போல தான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், சோதனைகள் மத்தியில் ஆண்டவர் சிட்சிக்கும் போது, ஆண்டவர் நம்ம வேதனைகளுக்கு நடுவில் நம்ம கடந்து செல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் இந்த ஒபீடியன்ஸ் இருக்குதா, இந்த கீழ்ப்படிதல் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவீங்க என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 8வது வசனம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் குமாரனாய் இருந்தும் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம். ஆண்டவரே
பாடுகள் மத்தியில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம செய்ய வேண்டியதான 3 காரியங்கள் என்னென்னு சொன்னால், வனாந்திரத்தில் நாம் நடக்கும்போது முதலாவது நாம் நம்மளை தாழ்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் இடத்துல நம்மளுடைய இருதயத்தை ஒப்படைக்க வேண்டும். 2வதாக ஆண்டவர் சோதிக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்ம துதி செலுத்த வேண்டும். அப்போ தான் சமாதானத்தை கர்த்தர் தருவார் என்று சொல்லி பார்த்தோம். 3வதாக ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி அறிய விரும்புகிறார். அப்போ நம்மளுடைய கீழ்ப்படிதலை நம்ம காட்டினோம் என்று சொன்னால் இந்த வனாந்திரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி சொன்னால் நம்ம ஈஸியாக அதை கடக்க முடியும். சரி, இப்போ அந்த உபாகமம் 8வது அதிகாரத்தில் 6 முதல் 14 வசனங்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளினாலும் மலைகளினாலும் புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த தேசம் எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு நல்ல காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மளை உருவாக்க அவர் முயற்சி செய்கிறார், அவர் உருவாக்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் ஏன் 40 வருஷம் அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இவர்களை உருவாக்க விரும்பினார். சாப்பாடு இல்லாத ஒரு நிலைக்குள்ளே அவர்களை தள்ளினார். ஏன் அப்படி சொன்னால் இவர்கள் நினைத்தாலும் சாப்பாடு கிடைக்காது. ஆனால் கர்த்தர் நினைத்தார் என்று சொன்னால் வானத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு தர முடியும் என்கிறதான காரியத்தை அவர்கள் உணர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அதை செய்தார். ஒரு கசப்பான தண்ணீர் இடத்துல அவர்களை கொண்டு சென்றார். ஏன் அப்படி சொன்னால் கசப்பான தண்ணியை நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் ஒரு சின்ன ஒரு காரியத்தை வைத்து கர்த்தர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் அற்புதத்தை செய்து ஒரு கசப்பான காரியத்தை கூட இனிமையாக மாற்ற முடியும் என்கிறதான ஒரு காரியத்தை உணர வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் அப்படி செய்தார். இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் யார் என்பதை அவர் காட்டிக்கொண்டே இருந்தார். குறிப்பாக இவர்களை என்ன செய்தார் என்று சொன்னால் உருவாக்கி கொண்டே இருந்தார். இந்த ஜனங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க என்று சொன்னால் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி இந்த பதத்தை நம்ம என்ன செய்திருக்கோம் அப்படி சொன்னால் அடிக்கடி பயன்படுத்திருக்கிறோம். ஏன்னா எதற்கு எடுத்தாலும் நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், எதற்கு எடுத்தாலும் நாங்கள் எகிப்தில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம், எகிப்தில் எங்கள்கிட்ட எல்லாம் இருந்தது என்கிறதான இந்த நிலையை கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் மாற்றி அந்த கடைசியாக அவர்கள் கடந்து வரும்போது அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் கர்த்தர் எங்களை வழி நடத்தினார், கர்த்தர் எங்களை வனாந்திரத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார் என்கிறதான நிலையிலே சொல்லுகிற அளவிற்கு கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த காரியத்தை அவர்களுடைய வாழ்க்கையில மாற்றினார். 3 காரியங்களை நான் சொல்லியிருந்தேன். முதலாவது வாக்குத்தத்தம், 2வது பாதை, 3வது ஆசீர்வாதம். இப்போ நம்ம பேசி கொண்டிருந்ததான காரியம் பாதை, பயணம் என்கிறதான அந்த காரியம். ஏன் இன்னைக்கு ரோட் ட்ரிப் என்கிறதான காரியத்தை நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரோட் ட்ரிப் நம்ம சொன்னபடி ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வண்டியில் ஏறி தூங்குறவங்களாம் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வண்டியில் ஏறி வேடிக்கை பார்க்குறவர்களாக இருந்தீங்க அப்படி சொன்னால் நீங்கள் அந்த ரோட் ட்ரிப்பை என்ன செய்வீங்க அப்படி சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன் அப்படி சொன்னால் நம்ம எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம போகிற வழியில் எதை பார்ப்போம் என்று நமக்கு தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னால் ஒரு ரோட் ட்ரிப் நீங்கள் போகிறீங்க அப்படி சொன்னால் நீங்கள் டெஸ்டினேஷன் செலக்ட் பண்ணியிருக்கிற இடம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனால் நீங்கள் போகிற பாதை உங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம் அப்படி சொன்னால் எய்தர் மேப்பே ஆகுது, ஏதாவது ஒரு ஜிபிஎஸ் டிவைஸ் ஆகுது, நேவிகேஷன் போட்டாவது, இல்லை வழி தெரிந்த ஒரு நபரை கூட வைத்துக்கொண்டு என்ன செய்வோம் நம்ம போவோம். ஏன் அப்படி சொன்னால் நமக்கு அந்த பாதை என்ன செய்யாது தெரியாது. இப்போ போகிற வழியில் நம்ம சில ரொம்ப பிரெத் டேக்கிங் வியூஸ் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடைக்கானல் போனீங்க அப்படி சொன்னால் போகிற வழியெல்லாம் ஒரு சைட் சீயிங் பாயிண்ட்ஸ்ன்னு அங்கங்கே இருக்கும். அங்கேருந்து பார்த்தோம் அப்படி சொன்னால் சில இடத்துல டேம் தெரியும், சில இடத்துல அந்த மலைப்பகுதி மேலே இருந்து பார்க்கும்போது அழகாக இருக்கும். அப்போ நீங்கள் போகிற பிரயாணத்தில் சில ஆச்சரியமான காரியங்களை என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே சமயத்தில் அந்த ரோடு சில நேரம் மோசமாக இருக்கலாம், அந்த சில நேரம் ஏதாவது தடைகள் வரலாம்.
ரோட் ட்ரிப் போகும்போது வண்டியில் ஏதாவது கோளாறு ஆகலாம், இல்லை ஏதாவது மழை ஏதாவது சரிவு ஏதாவது இருந்துச்சுன்னா லேட் ஆகும். அப்படி ஒவ்வொரு சூழ்நிலை பொறுத்தளவு சில காரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். ஆனால் நடக்கிறதான காரியம் என்னென்று சொன்னால், நம்முடைய பயணத்தில் நாம் பிரேக் எடுக்க எடுக்க இந்த பயணம் என்ன செய்யும் அப்படி சொன்னால் லேட் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் இந்த பயணம் முழுவதும் நீங்கள் நல்ல காரியங்களை பார்க்கலாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்ம நிறைய நேரத்தில் கானான் தேசம் அப்படின்னு சொன்னோடனே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருக்கும் கானான் தேசத்துக்குள்ளே போகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்து வைத்துக்கொள்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோமே. ஆனால் நான் அதற்குண்டான பாதை இருக்கிறதே, அந்த பாதையில் நம்ம நடக்கும்போது சில காரியங்களை நம்ம சந்திக்கும் போது இந்த காரியங்களை நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார் என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறது போல கர்த்தர் அதை என்ன செய்கிறார் என்று சொன்னால் செய்கிறார். நம்மளுடைய இருதயத்தினுடைய காரியங்களை கர்த்தர் அறிய விரும்புகிறார். முக்கியமாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மளை உருவாக்க அவர் விரும்புகிறார். அதனால தான் நான் சொன்னேன், போகிறதான இடத்தை காட்டிலும் போகிறதான பாதை தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதை கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம போய் என்ன செய்வோம் அப்படி சொன்னால் டெஸ்டினேஷனை சென்றடைவோம். அல்லேலூயா. ஒரு கோட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். இன் ஆர்டர் டு கெட் தேர் யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ். நீங்கள் அங்கே செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த வழியாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயணப்பட வேண்டும். மலைப்பகுதி எடுத்துக்கொள்ளலாம். அந்த மலைப்பகுதி மேலே போனால் ஒரு அழகான வியூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோட்டோ பார்க்குறோம். அப்படி சொன்னால் அந்த மலைப்பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் சில ஹேர்பின் பென்ஸ் வழியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், கடந்து செல்ல வேண்டும். நம்ம நினச்ச உடனே அப்படியே டவால்னு அங்கே போய் நின்ற முடியாது. அதற்குண்டான பாதையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றாலும் செல்ல வேண்டும். ஆசீர்வாதங்கள் அநேக நேரத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஆசீர்வாதம் பயங்கரமாக இருக்கும், ஆனால் அதற்குண்டான பாதையில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடந்து செல்ல வேண்டும். ரோட் ட்ரிப் இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங். இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே கிளம்புனதை நம்ம பார்த்தோம் அப்படி சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனாங்க. பார்வோன் ஜனங்களை போக விட்ட உடனே இந்த ஜனங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அவர்கள் எக்காலங்களை ஊதி கொண்டு எல்லா திங்ஸும் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ட்ரிப்பு போகிறதுக்கு கிளம்புனாங்க. ஆனால் அந்த பாதையில் அவங்க போக போக அவர்கள் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைத்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், இன் ஆர்டர் டு கெட் தேர் you have to go through this. நீங்கள் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வழியாய் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. அந்த வழி எப்படி ஆனாலும் இருக்கலாம். சிலருக்கு சில காரியங்கள் எளிமையாய் கிடைத்துவிடும். சிலருக்கு கர்த்தர் சில பிரச்சனைகளை இடையில வைத்திருப்பார். கர்த்தர் என்றைக்கும் ஒரு நபரை கைவிட மாட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நடத்துகிற தேவன், கர்த்தர் நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன், கர்த்தர் ஆச்சரியமாய் நம்மளை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வாசித்தோம், ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்தில், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு எந்த காரியத்தை போதிக்க வேண்டுமோ, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை கர்த்தர் உன்னை உருவாக்க வேண்டுமோ அந்த காரியத்தில் உன்னை உருவாக்கி கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் என்கிறதான காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8 அதிகாரத்தில் 28 வசனத்தை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்கிறதான காரியத்தை நாம் வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, ஆண்டவருடைய வழியில் நாம் நடக்கிறவர்களாக இருக்கும்போது, ஆண்டவர் நடத்துகிறதான பாதையில் நாம் நடக்கும்போது அந்த ரோடு எப்படியா இருந்தாலும் சரி, ஆனால் சகலமும் என்ன செய்யும் அப்படி சொன்னால் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே செல்ல வேண்டுமோ அதற்குண்டான பாதை என்ன செய்கிறது என்று சொன்னால் முக்கியமாக இருக்கிறது. இந்த உபாகமம் 8 அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் வாசித்தீர்கள் என்று சொன்னால் ஒரு காரியம் உங்களுக்கு புரியும். கர்த்தர் ஏன் இந்த ஜனங்களை 40 வருஷம் அலக்களித்தார் என்று சொன்னால் இந்த ஜனங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் கர்த்தர் அதை செய்தார். எகிப்திலிருந்து இந்த ஜனங்கள் வெளியே வந்த உடனே
பாபிலோன் வழியாய் போகிறதற்குண்டான ஒரு எளிமையான பாதை இருந்தது. ஆனால் ஆண்டவர் அந்த வழியாய் போக விடலை, சுற்றி போக பண்ணினார். ஏன் அப்படி சொன்னால், இந்த ஜனங்கள் யுத்தத்துக்கு தயாராகவில்லை என்று சொல்லி கர்த்தர் அதை செய்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மளை எல்லா காரியத்துக்கும் தயார்படுத்த விரும்புகிறார். அற்புதங்களினாலே கர்த்தர் நம்மளை நடத்த முடியும், ஆனால் கர்த்தர் நம்மளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால் கர்த்தர் எந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அனுமதித்தாலும் அது நன்மைக்காக இருக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த பயணம் இந்த ஜனங்களுக்கு ஏன் ஆசீர்வாதமாய் இல்லை என்று சொன்னால், இவர்களுக்கு ஒரு சாபமாய் அது முடிந்தது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய பிணங்கள் உளுந்ததுக்கு அப்புறம்தான் அடுத்த ஜெனரேஷன் இந்த கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு போஸ்ட் நான் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த போஸ்ட் சொன்னதான காரியம் என்ன என்று சொன்னால், இஃப் யூ வாண்ட் காட் ஆன் யோர் சைடு, கெட் ஆன் காட்ஸ் சைடு. நீங்கள் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் ஆண்டவருடைய பக்கத்துக்கு போய்விடுங்க என்று சொல்லி அந்த கோட்டானது சொல்லியிருந்தது. நான் யோசித்து பார்த்தேன், இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய காரியத்தில் நடந்ததான காரியம் என்னென்று சொன்னால், இவங்க ஆண்டவர் அவங்க கூட இருக்கணும்னு நினச்சாங்க, ஆனால் யாரும் ஆண்டவரிடத்தில் இருக்கணும்னு நினைக்கல. ஆண்டவரிடத்துல இருக்கணும்னு நினைத்தது யார் என்று சொன்னால், மோசேயும் யோசுவாவும் காலேப்பும் தான் ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்தாங்களே தவிர, இந்த ஜனங்க எல்லாம் ஆண்டவர் எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை என்று சொல்லி இவர்கள் முணுமுறுத்ததை தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது இவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. ஏன் எங்களை இங்கே கொண்டு வந்து சாகரிக்கிறக்கா என்னை கொண்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவர் இதுக்கு இதை செய்ய முடியாதா, இப்படிப்பட்டதான காரியங்கள் தான் பேசினாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரத்தில் we want God on our side, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதில் தவறு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்க வேண்டும். we have to get on God's side. ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர் செய்கிறதான காரியம் நமக்கு நல்லதாக இருக்கும் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய பட்சத்தில் நாம் இருக்க வேண்டுமே தவிர, நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருக்கணும், நம்ம செய்கிறதற்கெல்லாம் ஆண்டவர் சரி சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால தான் அந்த கானான் தேசத்திற்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களை மோசே அனுப்பும் போது எல்லாரும் சொன்னாங்க, அங்கே பலசாலிகள் இருக்கிறாங்க, ஜெயன்ஸ் இருக்கிறாங்க, இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன வேளையில் யோசுவாவும் காலேப்பும் சொன்னதான காரியம், இல்லை கர்த்தர் இந்த தேசத்தை நம்மளுடைய கரத்தில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய பக்கத்தில் இருந்து பேசினதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமான ஜனங்களே, இந்த நேரத்தில் கூட நான் சொல்ல விரும்புகிறதான காரியம் என்னென்று சொன்னால், when you are going on a road trip, வாழ்க்கையில் ஒரு பெரிய பயணத்தில் நீங்கள் சென்று கொண்டு இருக்கும்போது நமக்கு டெஸ்டினேஷன் தான் பெருசாக தெரியும். அங்கே நான் போக வேண்டும் என்கிறதான காரியத்தை காட்டிலும் இந்த வழியாய் நான் கடந்து செல்ல வேண்டும் என்கிறதான காரியம்தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வழியில் எந்த காரியம் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்கிறதான விசுவாசம் உங்களுக்குள்ளே இருந்தது என்று சொன்னார், என்கிறதான நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்தது என்று சொன்னார், சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்கிறதான ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால், கர்த்தர் உங்களை கரெக்டாக அந்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி முன்முறுத்து கொண்டு இருதயத்தில் ஆண்டவர் சோதிக்கும் போது அதை தவறாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அதை ரியாக்ட் பண்ணி கொண்டு அப்படி இருக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால், இந்த இஸ்ரேல் ஜனங்களில் நிறைய பேரால் அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியாமல் போனது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் தான், அவர்களுக்கு இந்த தேசத்தை நீ காண்பாய் என்று சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் தான். ஆனால் அவர்களுடைய சொந்தமான பிரச்சனைகளினால, அவர்களுடைய முன்னுறுப்பினாலே அவர்கள் அந்த தேசத்தை பார்க்க முடியாமல் போனது. அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த போகிறதான அந்த பாதை மிகவும் முக்கியமானது. இந்த போகிறதான பாதையில் எவ்வளோ இன்னல்கள் வந்தாலும், எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும், நம்ம கர்த்தர் மேலே விசுவாசத்தை வைத்து நாம் தொடர்ந்து செல்லும்போது, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து நாம் தொடர்ந்து செல்லும்போது, சோதனைகள் மத்தியில் நாம் துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் என்று சொன்னால், சரியான நேரத்தில் சரியான விதத்தில்
அந்த பாதையில் நம்மளை நடத்தி டெஸ்டினேஷனுக்கு நேராய் அவர் நம்மளை கொண்டு செல்ல வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த ஜனங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன என்று சொன்னால், நாங்கள் எகிப்தில் நல்லா இருந்தோம், எகிப்தில் இருக்கிறவங்களாம் இந்நேரம் நல்லா இருந்திருப்பாங்க, நாங்கள் இங்கே வனாந்திரத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த ஒரு கம்பேரிசம் இருந்தது நமக்குள்ளே. அந்த கம்பேரிசம் இந்த நாட்களில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம மித்த ஜனங்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படி சொன்னால், அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆண்டவர்கிட்ட நான் தொடர்ந்து கேட்டுட்ருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்யலையே என்கிறதான கேள்வி நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் இருக்கும்போது, கர்த்தர் செய்கிறதான காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். கர்த்தர் நம்மளை சோதிக்கிறது நோக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு வளமான ஒரு தேசத்திற்கு நம்மளை கொண்டு செல்வதற்காக கர்த்தர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உருவாக்கும் போது நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம உருவாக்கப்பட ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை, நல்ல ஒரு டெஸ்டினேஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு சென்று அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம திருப்பி அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 48:17 வசனத்தில், பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நான். பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து, உனக்கு தேவையாய் இருக்கிறதை கர்த்தர் போதிக்கிறார். உனக்கு தேவையாய் இருக்கிறதான காரியங்களை கர்த்தர் அனுமதிக்கிறார். உன்னுடைய சக்தி எதுவோ அதற்கு ஏற்றதான பிரச்சனைகளை கர்த்தர் உனக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம ஒரு வசனத்தை நம்ம அறிந்திருக்கிறோம், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை விட மாட்டார். அதனால் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், சோதனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல இல்லாமல் நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால், நமக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, நாளில் கூட அந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிரயாணத்தை கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் செல்லுகிறதான பாதைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறலை என்று சொல்லி தான் நாங்கள் வேதனைப்படுகிறோமே தவிர, இந்த பாதையில் நான் சென்றால்தான் அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற முடியும் என்கிறதான காரியத்தை நாங்கள் அநேக நேரத்தில் உணராமல் இருக்கிறோமே. ஆண்டவரே, கர்த்தர் இந்த பாதையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறவர். இந்த பாதையில் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை நடத்த போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது கர்த்தர் எங்களை அதை தாண்டி செல்ல கர்த்தர் எங்களுக்கு பலன் தாருங்க. ஆண்டவரே, நீர் எங்களை சோதிக்கும் போது நாங்கள் அதில் பாஸ் ஆக கிருபை தாருங்க. ஆண்டவரே, பொறுமையை தாருங்க. ஆண்டவரே, வேதனைகள் மத்தியில் துதிக்கிறதான கிருபை கர்த்தர் தாருங்க. ஆண்டவரே, கர்த்தர் நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். முக்கியமாக நீர் எங்களுடைய பக்கத்தில் இருக்க வேண்டும் என்கிறதான காரியத்தை காட்டலாம். நாங்கள் உம்முடைய பக்கத்தில் இருக்க விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் செய்கிறதான காரியம், நீர் அனுமதிக்கிறதான காரியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, ஒரு கர்த்தர் நல்ல எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உமது கருத்தில் முழுமையாக பிடிக்கின்றோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தங்கள் பிறந்த நாள் திரும்ப நாட்களை கொண்டாடுகிறவர்களை சபை வாழ்த்துகிறது. ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை நீங்கள் தேவராஜ்யத்தினுடைய மகிமைக்காய் பயன்படுத்துங்கள். அது மாத்திரமில்லாமல் இந்த நேரத்திலும் கூட நம்ம எடுத்து படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காய், தசமபாகங்களுக்காய், முதற்பலன்களுக்காய், ஸ்தோத்திர அர்ப்பணிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்லன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய ஆண்டவரே வருமானங்களிலிருந்து உம்மை கனம் பண்ணி இருக்கிற உம்முடைய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. தங்கள் தசமபாகங்கள், முதற்பலன்கள், காணிக்கைகள், ஸ்தோத்திர பலிகள் இவைகளை கொண்டு வந்து செலுத்தின ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மிடத்து மன்றாடுகிறோம். அப்படியே தங்களுடைய விசேஷித்த நாட்களை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிறந்த நாள், திருமண நாள், ஆண்டவரே ஆகிய இந்த விசேஷங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கட்டும். இந்த புதிய ஆண்டு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி ஆண்டவரே பிள்ளைகளை கனப்படுத்துகிற ஆண்டாய் இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்காக முன்னாட்களிலே அவர்கள் பயன்படுறதை காட்டிலும் இந்த நாட்களிலே அதிக வைராக்கியமாய், அதிக தீவிரமாய் பயன்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு,
பரிசுத்த தேவாவியானுடைய வழி நடத்தல் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை காப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.